நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா சென்சாருக்கு எப்படி ஹோல்ஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் இது வந்து 3/4 இன்ச்சு டோர் இருக்கும். டோரை கழிச்சிட்டு நம்ம சென்சார் வைக்கணும். இப்போ ஹோல்ஸ் போடுறேன் நான். ஹோல்ஸ் போட்டோம். அதுக்கப்புறமேட்டுக்கு சென்சார் பீடிங் போடுறோம். பீடிங் வந்து வயரோட போடுறதுக்காண்டி இங்கே ஒரு ஹோல்ஸ் போடுறோம். இங்கே ஒரு ஹோல்ஸ் போடுறோம். ஹோல்ஸ் போட்டு வயர் மேலே எடுக்கிறோம். இது அட்டாச்மெண்ட்டாக அதே மாதிரி இந்த பக்கெட்டு போடுறோம் ஹோல்ஸு. ஹோல்ஸ் போட்டோம். அடுத்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அரவெல்ட் டெஸ்ட் போட போகிறோம். அரவெல்ட் டெஸ்ட் போட்டு ஒட்ட போகிறோம். ஸ்க்ரூ போட்டோம்னா பீடி லெஞ்சிடும். இது மிக்சிங் கரெக்டாக இருந்தால் தான் அது ஒட்டும், இல்லாட்டினா ஒட்டாது. அரவெல்ட் பேஸ்ட் போட்டோம்னா வெளியே எதுவுமே வராது. நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், லைஃப் லாங்கில் இருக்கும். இப்போயுமே நம்ம ஒட்டிட்டா கூட நம்ம அடுத்து எடுக்க முடியாது. அதுக்காண்டி தான் நம்ம வந்து பேஸ்ட் போட்டு விட்டுறோம். ஒரு 5 நிமிஷத்தில் ஒட்டலைன்னா காஞ்சிரும். காஞ்சிருச்சுன்னா அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. திருப்பி பேஸ்ட் தான் போடணும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக பேஸ்ட்டு போட்டு ஒட்டணும். இது 5 நிமிஷத்துலேயே காஞ்சிரும். 5 நிமிஷத்துக்குள்ளே இந்த வேலையை பார்க்கணும். ஒட்டிட்டு இந்த மாதிரி மாஸ்கின் டேப் எடுத்து இதை ஒட்டிடணும். ஒட்டிட்டோம்னா வெளியே வராது, நம்ம தூக்கிட்டு வராது சேனல். அரவெல்ட் பேஸ்ட்டு போடுறோம்னா நமக்கு ஸ்க்ரூ போட்டோம்னா அந்த சேனல் வந்து மடங்கிடும். அதுக்காக பீடிங் உட்காராது. பீடிங் உட்காரதுக்காண்டி நம்ம இது பண்ணுறோம். லாஸ்ட் வரையும் ஒட்டிடணும். அப்போ தான் பீடிங் வெளியே வராமல் இருக்கும். ஒரு 5 நிமிஷத்துக்கு அந்த காஞ்சிடும். 5 நிமிஷம் காய்ச்சலுக்கு அந்த டேப் எடுத்துக்கணும். பீடிங் போட்டாச்சு முடிஞ்சு. இப்போ நம்ம ஸ்ட்ரிப் டைட் எப்படி பண்ணுறோம். நம்ம ஹோல்ஸ் போட்டுருக்கோம்ல அதில் நம்ம ஸ்ட்ரிப் டைட் வைக்கணும். டபுள் சைஸ் ஸ்டிக்கர் இருக்கும், அதை பிச்சு விட்டுட்டு விட்டுட்டுரும்.
இந்த கட்டிங் எங்கே முடியுதுன்னு பார்த்துட்டு அந்த கட்டிங் வரணும். அதேமாதிரி இந்த போட்டு பிளேட் விட்டு இது வந்து 240 லைட் யூஸ் பண்ணியிருக்கோம். 240 தான் பீடிங் போடுறப்ப கரெக்டாக தரும். இதுக்கப்புறம் அந்த வயரை மேலே போயிருக்கும். அந்த வயரை வந்து சால்டரிங் பண்ணி நம்ம சால்டரிங் பண்ணணும். சால்டரிங் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த 2 ஸ்லீவ் போட்டுக்கணும். இப்போ இதை நம்ம லைன் கொடுக்க போகிறோம். இது பிளாக்கு பிளாக்கு, ரெட்டுக்கு மஞ்சள் கொடுக்கலாம். இப்போ நம்ம வெறுதை அடிச்சுட்டு விட்டோம்னா அப்படி வெளிலாம் வந்துடும். அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சால்டரிங் வைக்க போகிறோம். இந்த இதில் இந்த மாதிரி சுற்றி விட்டுட்டு இதை போட்டு வச்சுட்டு சால்டரிங் நம்ம வைக்க போகிறோம். சால்டரிங் வச்சுட்டோம்னா நமக்கு வந்து இந்த கம்பி வந்து நமக்கு விட்டு போகாமல் இருக்கும். நம்ம போட்டோம்னா இப்போ இழுத்தோம்னா வராது. அதேமாதிரி அடுத்தது இதுலேயே அதிகமாக சால்ட் வச்சுக்கணும். இதை போட்டு முடிச்சுட்டு இதுக்கு என்ன பண்ணணும்னா 2 பேர் டச் ஆகக்கூடாதுன்றக்காண்டி என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி ஒரு ஸ்லீவ் இருக்கும். இந்த மாதிரி ஸ்லீவை உள்ளே தள்ளிடணும். உள்ளே தள்ளிட்டீங்கன்னா வந்துடும். இந்த ஸ்லீவை போட்டு இப்படி ஸ்லீவ் போட்டு ஹீட் பண்ணிட்டீங்கன்னா இது 2 ஒட்டாமல் இருக்கும். இப்போ இது 2 ஒட்டினாலும் நமக்கு ப்ளஸ் மைனஸ் ஒட்டாது. அதேமாதிரி இது
இப்போ இது ரெண்டும் ஓட்டினாலும் நமக்கு டச் அப் ஆனாலும் நமக்கு ஃபேஸ் நியூட்ரல் எதுவும் டச் ஆகாது, ஏசிடிசி எதுவும் இதாகாது. இதை போட்டு முடிச்சுட்டு இதுக்கப்புறமேட்டு நம்ம இந்த லெவல் டிப்பை வந்து இதுக்குள்ளே போட போகிறோம். இதில் போட்டு இருந்தால் தான் நம்ம ஒயர் ரொம்ப டேமேஜ் ஆகாது. அதை எப்படி அப்புறமா இந்த லெவல் டிப்பில் போட்டுறோம். இந்த லெவல் டிப் உள்ள வைக்கணும்னா அங்கே வந்துடும், அந்த எண்டில் வந்துடும். அந்த லெவலுக்கு சால்ட்ரிங் வச்சதுக்கு உள்ளே வைப்போம். உள்ளே விட்டுட்டோம்னா எதுனா ஒன்று அடிச்சுன்னா டேமேஜ் ஆகாமல் இருக்கும். வேறு இந்த தண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம உள்ளே இருந்தாலும் அது உள்ள கேப் இருக்கு பாருங்கண்ணே, இந்த கேப்புக்குள்ளே போயிடும். இந்த கேப்புக்குள்ளே இப்படி போயிடும். அதுக்காண்டி கொடுத்துருக்கோம். நம்ம இதுனா நச்சுனா அது நஞ்சு காண்டி கொடுத்துருக்கோம். இப்போ வந்து நம்ம இந்த இதுதான் சென்சாரு, இதுதான் சென்சாரு, இதுதான் அந்த டோரில் இது பண்ணுறது. இது வேலை, அதோட இது வேலை. இதை வந்து இப்படி லைட்டாக கிளிக் பண்ணிங்கன்னா தனியாக வந்துடும். இதுவும் சரி, இந்த ரெண்டு டோர் சென்சார் தனியாக வந்துடும். இது தனியாக எடுத்து வச்சுக்க வேண்டியது. இதுவும் அதே மாதிரி தான். இதுக்குள்ளேயும் ஒரு சின்ன கிளிப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த கிளிப் வந்து கழட்டி தனியாக வந்துடும். இது என்ன பண்ணணும்னா நம்ம ஹோல்ஸ் போட்டு வந்து அதில் எடுத்துட்டு நம்ம இதில் ஜாயின் பண்ணிடணும். இதுவும் அதே மாதிரி, இந்த டோர் சென்சார் அதே மாதிரி ரெண்டையுமே கரெக்டாக வந்துடும். இது ஒரு சென்சார், இது ஒரு சென்சார். இதை போட்டு இதை லாக் பண்ணிடணும். இது லாக் பண்ணிட்டா ரெண்டு சென்சார் இங்கே வெளியே வந்துடும். இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம் நம்ம. இப்போ இந்த டோர் சென்சார் இருக்குல்ல, இதோட கிளிப் வந்து இந்த ஒன்றில் மாட்டி வந்தது. இதில் வசம் பார்த்து மாட்டணும். வசம் பார்த்து மாட்டினா தான் உட்காரும். வசம் பார்த்து உட்காந்துச்சு. இதிலே போட்டிருப்பாங்க இது இன்னும் இது அவுட்டுன்னு போட்டிருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இதில் இன்புட்டுன்னு போட்டிருப்பாங்க. இது இன்புட்டுனா நம்ம இந்த ட்ரைவ்லேருந்து இன்புட் எடுத்து இதில் கொடுக்கணும். இது அவுட் புட்டுன்னா நம்மளுடைய ஸ்ட்ரிப்லைட்லேருந்து உள்ளதை இதில் கொடுக்கணும். இதில் வந்து இதே எப்படி கொடுக்கும் பார்ப்போம். இது நம்ம வந்து கட் பண்ணாமல் கொடுக்கலாம், ஆனால் நம்ம கட் பண்ணி தான் கொடுக்க போகிறோம். வந்து வந்து கிரே கலர் கோடு வந்துக்கும், கோடு வராமல் ஒயிட்டாக இருக்கும். இதில் வந்து இந்த கோடு வர்றது வந்து மைனஸு, இது வந்து ப்ளஸ்ஸு. இது வந்து இந்த இது வந்து ப்ளஸ் மைனஸில் கொடுக்கணும். நம்ம வந்து அது எப்படி கொடுக்கணும் பார்ப்போம். அவுட்புட்டு வெளியே கொடுத்துருமா. இப்போ வந்து இது வந்து அவுட்புட்டு வந்து நம்ம ஸ்ட்ரிப்லைட் உள்ள வயரை வந்து இது அவுட்புட்டை கொடுக்கணும். இது வந்து இன்புட்டு, இது வந்து இன்புட்டில் வந்து ரெண்டு கலர் வயர் வரும். இந்த ஒயிட் கலரில் வர்றது வந்து ப்ளஸ்ஸு, இந்த கருப்பில் டாட்டாக வர்றது வந்து மைனஸு. இதை நம்ம வந்து என்ன பண்ணணும்னா இன்புட் வந்து இந்த ட்ரைவில் கொடுக்கணும். ட்ரைவில் வந்து ப்ளஸ்ஸு மைனஸ் கொடுக்கணும். கொடுத்ததுக்கப்புறமா இப்போ இதில் வந்து அதே மாதிரி தான். அவுட்புட்டில் வந்து இதுலேயும் அதே தான். இது வந்து மைனஸு, இது ப்ளஸ்ஸு. இதை மாற்றி கொடுத்தா எது கொடுத்தாலுமே எரியாது. இதை நீங்கள் ப்ளஸ்ஸையும் அது மைனஸ் கொடுத்தாலும் எதுவுமே எரியாது. இப்போ வாங்க எப்படி கொடுக்கலாம். இது அவுட்புட்டில் வந்து
இந்த மைனஸ் கலர் கோடு போட்டிருக்கிறது வந்து கொடுக்குறோம். இந்த சைடு டோரில் கொடுத்தாச்சு. அதே மாதிரி இந்த சைடு டோரில் உள்ளது மைனஸ் மட்டும் எடுத்து இந்த மைனஸில் விட்டுரும். இதை கொடுத்து முடித்த உடனே இதோட ப்ளஸ்ஸை எடுத்து நம்மளுடைய டோர் சென்சாருடைய அவுட்புட்டில் இந்த அவுட்புட்டில் ப்ளஸில் கொடுக்கணும். இதை கொடுத்தாச்சு. இப்போதைக்கு டெம்பரவரியாக தான் கொடுத்துருக்கோம். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இந்த ப்ளஸ் மைனஸ் வந்து இதில் ட்ரைவ் கொடுக்குறோம். இப்போ கொடுத்தாச்சு. கீழே ட்ரைவ் ஏரியா லைட் ஏரியா வந்துருச்சு. இப்போ லைட் இந்த கிளிப்பு தான் இதான் மாட்ட போகிறோம். இது வந்து ஒயிட் கலர்னால ஒயிட்டில் இது சில்வர் கலரில் வந்துருக்கு. இதே பிளாக் வாங்கினா பிளாக் கலரில் வரும். அதை நீங்கள் மொதல் வீடியோவில் பார்த்தா தெரிஞ்சிருக்கும். இப்போ இதை வந்து நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். இப்போ இந்த இதை வந்து நம்ம இங்கே மாட்ட போகிறோம். இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா ஒன்று பண்ணிட்டு சென்சார் இப்படி உட்கார வச்சிடணும். இது அதே மாதிரி இந்த டோர் கிட்ட 3/4 இன்ச்சு கழிச்சு இந்த டோரில் வச்சிடும். இது வந்து ஒரு கிளிப் டைப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. உள்ள வச்சு ஒரு கம்பெனி உள்ள ஏறிடும். இது ஏறினதுக்கப்புறம் எப்பவுமே என்ன பண்ணுறோன்னா இப்போ டோர் வந்து இப்போ இப்படி அடையின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஆஃப் ஆகிடும். ஏன்னா ஒரு டோர் திறக்கிறப்போ வந்து லைட் எரியும். இந்த டோர் திறந்தாலும் லைட் எரியும். இதான் சென்சாருடைய மெத்தட். இப்போ உங்களுக்கு தெளிவாக புரியணும்னா இப்போ வந்து டோர் கூட்டிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், லைட் ஆஃப் ஆகிடும். இப்போ ஒரு டோர் திறந்தாங்கன்னா லைட் எரியும். ஒரு டோர் கூட்டினாலும் ஆஃப் ஆகிடும். அதே மாதிரி இந்த டோர் திறந்தாங்கன்னா இந்த டோர் கூட்டினாலும் ஆஃப் ஆகிடும். இதுதான் சென்சார் மெத்தட். இந்த டோர் திறக்கும் போது இது லைட் ஏரியா ஆரம்பிச்சிடும், மூடும் போது லைட் எரியும். அவ்வளோதான். இதோட வீடியோ வந்து அவ்வளோதான். இதை வந்து நீங்கள் ஏதாவது டவுட்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கு நான் கரெக்டான விட சொல்லிட்டேன். ஓகே, தேங்க்யூ.